இது மாதிரி சைக்கிள்லாம் வெயிட் தாங்காதுப்பா. ஏன் இந்த மாதிரி சைக்கிள்லாம் வாங்குறீங்க? எனக்கு கட்டாகுதுப்பா. இதெல்லாம் குழந்தைங்க ஓட்டுதுப்பா. உங்களுக்கு எப்படிப்பா தாங்க? நல்லா தாங்குது. 3 மாசம் வச்சுன்னு சைக்கிளா. ஆனா அடுத்த வாட்டி வாங்கும்போது இந்த மாதிரி சைக்கிள் வாங்காதுப்பா. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆஹா, நான் இதுதான் வாங்குவேன். நல்லதுக்கு சொன்னா கேக்குதா போகுது. எதனா வாங்கிட்டேன்ப்பா, நான் வேலையை பாக்குறேன். என்னடா கஸ்டமர் குயிரா விழுக்குதா? யாரு இவன் கஸ்டமரா? நீ மூடி உன் வேலையை பாரு. சரி, டீ சாப்பிடுறியா? வேணா உன் டீ நீயே குடிக்க மாட்டா. இது நான் வேற குடிக்க போறேன். போடா. பக்கத்து கடையில் இருக்கிற டீ கூட குடிக்க மாட்டேடா. என்னடா நீ? என்னடா இவன் சும்மா விட மாட்டான் போலுதா. தம்பியா, நீ டீ குடிக்கிறியா? டைம் ஆகுது, நான் போனோம். நான் சைக்கிளை ரெடி பண்ண தானே போவா, அதுக்குள்ள டீ குடியா? நான் இன்னும் நாள் வந்து பாத்துக்கிறேன். நான் எடுத்துன்னு போறேன். டேய், சைனு கையெழுத்துன்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்லிட்டு போனாரடா. அது அவருக்கு, அது எனக்கு தேவையா இல்லையா? அட என்னடா லூஸ் மாதிரி பேசுறா? நீ சைக்கிள் ஓடி மட்டும் சைன் கையிலாம இருக்கணும்ல. ஓட்டின்னு போனா தானே பிரச்சனை. நான் தான் தள்ளினே போவேனே. தள்ளிக்கிட்ட போவியா? டேய், சைக்கிள் ஓட தெரியாதா உனக்கு? தள்ள கத்துக்கணும், ஓட்ட கத்துக்கல. டேய், 3 மாசமா தள்ளின்னு தாங்கிற நீ. ஆமா புது சைக்கிள வரானுங்க பாரு. எப்படியாப்பட்ட கஸ்டமரா? எல்லாம் தீஞ்ச வாயினால தான். அடா அதை விட்டு வாடா, கதைனா பேசிக்கலாம். நீ கதை பேசுறதுக்கு நான் ஆளா? சரியா? வரதராஜன் பொண்டாட்டி ஓடிச்சாம உண்மையாவா? அடப்பாயே, உனக்கு தெரியாத விஷயம்? தெரியாதுடா, கேள்வித்தான் பட்டான். என்ன ஆச்சா? அது ரொம்ப நாளா பழக மாட்டேங்குதுடா. வரதராஜன் துட்டு குத்து உடனே அவனை வர வச்சு அவனோட ஓடி பிடிச்சிடா. ஊர்ல எவ்வளவு அசிங்கமாலாம் நடக்குது பாடுறான். சரியா, முண்டாட்டி கோயிக்கல எங்கதான் இருக்குது? அவளை பத்தி எடுக்காத, கண்டபடி திட்டி போடுவேன். சரி, அதை விடு. அது வரதராஜி வரான், அவங்க கையில ஒரு 4 வார்த்தை பேசலாம். சுவாகமா வரேன்டா. பாவமாக்குதுடா. எங்கேயாவது சீக்கிரம் வரான போலாம். டேய் மண்டியா, டக்குன்னு வாயடா. பாகத்துக்கு பாவமாக்கதா பாவன. வா வரதராஜா, உட்காரு. என்ன வரதராஜா சுவாகமாக்குறா? உன் பொண்டாட்டி ஓடிச்சாம? விடு, அதை பத்தி பேசாது. வரதராஜா, கவலைப்படாத வரதராஜா. நீ இருக்கிற அழகு இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய், மனசாட்சியோட தான் பேசுறியா? இவெல்லாம் ஒரு அழகா நல்ல மண்டைகெல்லாம் போட்டு வைக்கிறான். அட என்னடா, 6 தான் 4 வார்த்தை சொல்லணும்டா. சரி நான் பாத்துக்கிறேன். வரதராஜா, எதுக்கும் கவலைப்படாத. நானும் மாட சாமிக்கிறோம். மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அப்படித்தான் இருக்கும். என் பொண்டாட்டி கோயில ஓடும்போது எப்படி தெரியுமாச்சு எனக்கு? ஏகுடா அழாதடா வரதராஜா. கஷ்டமா இருக்கிறாடா. அப்படித்தான் ஆய்வா விடு. தல நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டால போறேன்னா அப்படி உக்காரு. ஊருக்கு புதுசானா? ஆமா ஊருக்கு புதுசு. நான் இவங்க பொண்டாட்டி ஓடி போச்சுனா கவலையாக்குறான். ஐயோ, எப்படி? சம்பளம் வாங்கி குடுத்துக்கிறான். உடனே அவன் கள்ள காதல வர வச்சு ஓடி போச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா தான் என்ன பண்றது? அவங்க பொண்டாட்டி தான் ஓடிடுச்சா. ஏன்பா வரவங்க போறோம் ஏன்பா சொல்றீங்க? 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சாதான் மனசுல இருக்கிற பாரம் குறையும். கரெக்டா சொன்ன டீ கடைக்காரர. போன வாரம் அப்படித்தான் ஒரு சம்பவம். என்னப்பா சம்பவம்? இதே மாதிரி நான் ஒரு டீ கடையில டீ குடிக்க போனேன். சரியா, டீய குடிச்சிட்டேன்பா. பாக்கெட்ல பார்த்தா காசை காணும். அப்புறம் யாருன்னு தெரியாத ஒரு நல்ல மனுஷன் அவரு டீ குடிக்க வந்தாரு. எனக்கு காசு கொடுத்தாருப்பா. அட இந்த மாதிரி நல்ல மனுஷன்லாம் யாருக்கா ஒருத்தருக்கு தான் இருக்கான். ஏன்பா, உங்ககிட்ட இருக்கும், என்கிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும்பா. இப்ப டீ காசு வச்சுக்கிறீங்களா? அதை டீ குடிச்சிட்ட பிறகு சொல்றேன்னு. நீ காசு குடுத்துட்டு கூட நான் டீ கொடுக்குறேன். பாத்தியா, என்கிட்ட காசு இல்லைன்னா எதிர உட்காந்துருக்க அவர் என்ன கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? டேய், டீ கடை எப்படித்தான் அழிறேனியா? நானும் சோகத்துல இருக்கிறேன். இவன் பொண்டாட்டி ஓடி போனதால. என்னப்பா இது, ஒரு 10 ரூபா டீக்கு காசு கொடுக்க மாட்டியா? அங்க இப்ப போறியா என்னன்றனியா? நைட்டு 12 மணிக்கு இந்த கடையில யாரும் இருக்க மாட்டாங்க. தோணும் பண்ண நோண்டி இந்த கடையில முட்டை சோனி வச்சப்ப எனக்கு டீ இல்ல உன்னை பாத்துக்கிறான்டா. என்னடா இவன் சூனிங்கன்றான்? அவன் கதையை உனக்கு பிச்சுக்கார பையன். இவன் பொண்டாட்டி ஓடி போச்சு, அதை பத்தி பேசலாம். ஏண்டா அன்னைக்கு என்ன ஆச்சியா? நைட்டு சம்பளத்தை எடுத்து வந்து கொடுத்த, காலையில ஆளாக்கலாம். யாரு மேல உனக்கு சந்தேகமா இருக்குதா? அது விடுப்பா, எனக்கு மனசே கஷ்டமா இருக்குது. வரதராஜா, இந்த பால் சாப்பிடு. பாலோட பச்சை அதிகமா இருக்கான். இந்த குடி. ஏய் கம்னரா, அவன் வருத்தத்துல இருக்கிறான். ஏன்பா டீ கடைக்காரர, ஒருத்தருடைய அட்ரஸ் வேணும் கொஞ்சம் சொல்லுப்பா. யாரு அட்ரஸ் வேணும் போஸ்ட்மேன்? வரதராஜன், நாராயணன் தெரு. வரதராஜனுக்கா வந்துக்குதா? ஆமாம்பா, என்னத்துக்கு எப்படி சிரிக்கிற? கரெக்டான இடத்துக்கு தான் வந்துக்குதா, அதனால தான் சிரிக்கிறான். உன் பேர் தான் வரதராஜனா? என் பேர் இல்ல, வரதராஜன் பொண்டாட்டி ஓடிச்சுல, அவன் பேர் தான் வரதராஜன். ஐயோ, வரதராஜன் பொண்டாட்டி ஓடிடுச்சா? சரி விடு, அவனே கஷ்டத்துல இருக்கிறான். சரி லெட்டர் கொடு. வரதராஜன் யாருன்னு சொல்லாம எப்படி கொடுப்பாங்க? சொல்லடா, புளிப்பு மூட்டை தலையா, நான் தான் வரதராஜன். ஆமா நான் தான் வரதராஜன்.
ஆனா என்னப்பா மாத்தி மாத்தி பேசுறீங்க? அவரு வரதராஜன்றாரு. ஏங்க அவர் சொல்ல சொன்னேன், நான் வரதராஜன் இல்ல, இவர் தான் வரதராஜன். ஐயோ, உன் முன்னாடி தான் ஓடிச்சா? ஆம்பா, சம்பளம் தந்து குத்துக்கிறான், காலையில இருந்து பார்த்தா காணோம். அப்போ அதுதான் லெட்டர் போட்டிருக்கும் போல் இருக்கு. இந்தாப்பா வரதராஜா. டேய், உன் பொண்டாட்டி தான் லெட்டர் போட்டுக்க முடியுது, கொடுப்பா, அவன் கஷ்டத்துல இருக்கிறான், நானே படிக்கிறான். இது மாதிரி நேரத்துல நீ தைரியமா இருக்கணும். மனச தளர தான் என்ன. ஆனா அதை விடுப்பா, அவன் கஷ்டத்துல இருக்கிறான், அவன் முன்னாடி போன சோகத்துல. டேய் அதே பேசாதீங்கடா, ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அப்படித்தான் இருக்கும், கஷ்டப்படாத. அன்புள்ள மருமகனுக்கு மாமியார் எழுதி கொள்வது. எங்க மாமியாரை ஏதிக்குது, படி. என்னடா மாமியார் எழுதிக்குதுன்ட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறான்? சரி, அவன் முன்னாடி பத்தி எது எழுதியிருக்கான், படி. மருமகனே என்று இனி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என் பொண்ணு தான் ஓடி போட்டல. டேய், என்னடா சிரிக்கிறா? மேல படி. மேல படியா? அன்புள்ள மருமகனுக்கு மாமியார் எழுதி கொள்வது. அது இல்லப்பா, அதுக்கு மேல படி. அதுக்கு மேல என்னக்குது? அதுக்கு மேல வானம் தாங்குது. அது இல்லப்பா, வேற மேட்ரு படி. இது வரைக்கும் என் பொண்ணு நம்ம காதலுக்கு இடைவரா இருந்தா, இனி அந்த தொல்லை இல்ல. என்னடா இது? பச்சை சிக்னல் காட்டிச்சு எங்க மாமியார். டேய், உங்க மாமியார கரெக்ட் பண்ணிட்டியா? நான் பண்ணல, அதுக்கு தான் என்ன ரொம்ப புடிச்சு போச்சு. அதுக்கு உன் பொண்டாட்டி ஓட விட்டியா? எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்துக்கினேன், அதுக்கு பிடிச்ச வாழ்க்கை அது தேர்ந்தெடுத்துக்குது. ஆட நாதேரே, இதெல்லாம் பண்ணது நீதானா? சரி, வேற என்ன போட்டது படி. மானம் கட்டவன், இந்த லெட்டர் படிக்கிறதுக்கே வெக்கமா கதரா? வரதராஜா, நம் காதல் புனிதமான காதல். புனிதமான காதலா? ஆமாப்பா, மேல படி. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கோ, எங்க வீட்டுக்காரனை போட்டு தள்ளிட்டு உன் கூட நான் வந்துடுறேன். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. டேய் மானம் கட்டவனா, போடா. வாங்கடா, எங்க மாமியாருடைய லெட்டர் கிழிச்சிட்டீங்க, உங்களை பாத்துக்கிறேன்டா. அடம் கொய்யல, என்னடா மாமியார வச்சிருன்னு சொல்லிட்டு போறான். சரி விடு, அந்த காரு கொஞ்சம் கதையை பேசி கிடக்காத. என்ன போஸ்ட்மேன், டீ சாப்பிட்றியா? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன விஷயம்பா? அந்த லெட்டரை நான் தான் எழுதி வந்தேன். நீ தான் எழுதினு வந்தியா? என்ன சொல்ற? இதை போறேன்னா மண்டை அவன் சும்மா அவன் பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறான். அதான் ஓடி போச்சப்பா, அதை பத்தியா எடுக்கிறான். அது ஓடியெல்லாம் போல, அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிடுது. அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டா? ஓடி போச்சு நாங்களப்பா. ஓடியெல்லாம் போலப்பா, அவனுக்கு அவன் மாமியார் மேல ஒரு கண்ணு. அதுக்கு அவருடைய மாமியாருடைய வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் தான் இதெல்லாம் பிளான் பண்ணாரு. அப்ப பூச கன்ஃபார்ம் இவனுக்கு எங்க போயிருப்பான்? எப்படியோ மாமியார் வீட்டுக்கு தான் போவான், குமுறி அனுப்பிடுவாங்க. எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சொன்ன வேலையை செய்ய சொல்லி நான் செய்துட்டேன். அடங்கொய்யால எப்படி எல்லாம் நடக்குது பாரு நாட்டுல. நோ, சைக்கிள் ரெடி பண்ணிட்டே இல்லையா? வந்துட்டார கஸ்டமரா. டேய், உன் வேலையை கவனியா, என் வேலையை நான் கவனிக்கிறேன். சைக்கிள் ரெடி பண்ணியாச்சுங்க, ஜம்முன்னு போவோம். பெண்டுல எடுத்துட்டியா? கிளியரா பெண்ட் எடுத்துட்டுங்க, நல்லா ஓடும். சரியா? வரதராஜ பொண்டாட்டி ஓடிச்சாம. எந்தெந்த ஊருக்கு தானே போவோம் அந்த வரதராஜ மேட்ரு? ரொம்ப பாவம் பாந்தாலே, அந்த பொம்பளை போய் அவனுக்கு துரோகம் பண்ணிச்சே. டேய், வந்தியா சைக்கிள் எத்தியா போயினாரு, ஊருக்கு அதெல்லாம் பேசாத. நான் பொசுக்குன்னு இவ்வளவு கோப்படுற? ஊருக்கு கதை இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு என் கதை ஊர் ஃபுல்லா பேசுவானுங்க. அதுவும் கரெக்டு தான். சரியா, உன் பொண்டாட்டி ஓடிச்சே, வந்துச்சா இல்லையா? சொல்லி வாய முடியல ஆரம்பிச்சிட்டானுங்க. நானோ உங்க பொண்டாட்டி கோயில ஓடிச்சே தெரியுமா? அட பாவி, அடுத்து யார் ரவுண்டா?